தட்டி கொடுத்து வளங்க. அதுதான் இந்த விழாவில் பார்க்குறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. ஹலோ, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நல்ல நாளில் இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மேலும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் திரு நெல்லை சுப்பையா அவர்களுக்கு மற்றும் ஒரு நீண்ட வணக்கம். மற்றும் அவர் இன்று வைத்துள்ள பட்டிமன்ற தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், வாழ்வின் வெற்றிக்கு பெரிதும் தேவை கல்வியா செல்வமா. இதன் மூலம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு கல்வி வேண்டும், அதன் மூலம் நாம் பெறும் செல்வம் வேண்டும். ஆனால் அதை இரண்டையும் நாம் பெறுவதற்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும். அந்த உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நாம் தினமும் ஆரோக்கியமான உணவையும் நல்ல சுகாதாரமான சூழ்நிலை வாழ்க்கை முறையையும் நல்ல உறக்கத்துடன் உடற்பயிற்சியும் செய்தால் நமக்கு நோய் என்பது அண்டாது. பல ஆராய்ச்சிகள் மூலம் என்ன தெரிகிறது என்று பார்த்தால், நாம் ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 மணி நேரம் நன்றாக உறங்கினால் அதன் மூலமாகவே நமக்கு உடம்பில் எதிர்ப்பு சத்து அதிகமாகிறது. எனவே நோய் நொடி நம்மை அண்டாது. ஒன்று. இரண்டாவது, காலை எழுந்ததுமே நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இந்த உடற்பயிற்சி தினமும் 1/2 மணி நேரம் நாம் செய்தால் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் அதிகமாக நாம் வாழ முடியும் ஆரோக்கியமாக. அதே போல நமக்கு வரும் பல நோய்களுக்கு காரணம் நாம் உண்ணும் உணவில் கண்ணும் கருத்துமாக இல்லாமல் இருப்பது தான். என்னை பார்க்குற நிறைய பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, ஒன்று டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, இல்லை சாப்பிட்ற உணவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காரமோ எண்ணெயோ அல்லது மாமிசமோ அதிகமாக இருக்கிறதா இருக்கும். ஃப்ரைடு வெரைட்டிஸு, ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸு, ஸ்வீட்டு, பேக்கரியில் இருக்கிறது எல்லாமே அதிகமாக சாப்பிடும்போது அவர்களுக்கு செரிமானம் சரியில்லாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் நேரம் தவறி சாப்பிடும்போது அவர்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறு ஏற்படும். வயிற்றில் புண் போன்ற தொந்தரவும் கேஸ் உபாதைகளும் ஏற்படும். இதை எப்படி தடுக்கணும்னா, நல்ல சத்துள்ள காய்கறிகள் அதிகமாக, அதாவது அதிக நார் சத்துள்ள உணவும் அதிக நீரும் நம்ம எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நோய் நம்மிடம் வராது. இது மட்டும் இல்லாமல் கவலை இல்லாமல் வாழ நம்ம கற்றுக்கணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் யோகா மற்றும் மெடிடேஷன். இதையெல்லாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றும் போது கண்டிப்பாக வாழ்க்கையை நாம் பெரிய வெற்றிக்கு கல்வியும் செல்வமும் பெறும் பொழுது நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை 100 ஆண்டுகள் என்ன அதற்கு மேலாகவும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நல்ல திடகாத்துடன் நாம் இருக்க முடியும். அதனை உணர்த்தும் விதமாகவும் உங்களுக்கு மேலும் அதன் மீது ஒரு நம்பிக்கை ஊட்டுவதன் மூலமாகவும் நாம் இங்கே மாணவர்களிடத்திலும் உங்களிடத்திலும் பல பிளக்கார்டு கொடுத்துருக்குறோம். இந்த பிளக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசீஸை பற்றியும் நாம் ஃபோக்கஸ் பண்ணி லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த வேர்டிங்ஸு நான் சொல்ல நீங்கள் திரும்பி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை மேலும் மனதில் பதியும். அதை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற உணர்வும் அதிகமாகும். இதில் ஒரு 10 ஸ்லோகன் சொல்கிறேன், அதை ஜஸ்ட் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் திரும்பி சொன்னீங்கன்னா அது எல்லாருக்கும் ரொம்ப ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஏன் இதன் மீது நமக்கு விழிப்புணர்வை உண்டாக்கும். டயட் அண்ட் எக்ஸசைஸ். Diet and exercise prevents cancer. Healthy lifestyle prevents cancer. Avoid smoking, avoid alcohol to prevent cancer. Colon cancer is curable. புற்றுநோய் வராமல் தடுப்போம். உடல் நலம் காப்போம். நாள்தோறும் உடற்பயிற்சி புற்றுநோய் வராமல் தடுக்கும்.
ஆரம்பகட்ட பரிசோதனை உயிரை காக்கும், ஆயுளை காக்கும், நம்மையும் காக்கும். நாம் புற்றுநோயை வெல்ல ஒருங்கிணைவோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வயிற்று உபாதையில் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் உடல் பருமன் அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னே இந்தியாவில் 10% குறைவாக இருந்த உடல் பருமன் இப்போது 30% அதிகமாக போயிடுச்சு. எஸ்பெஷலி சிட்டி மாதிரி இருக்கிற இடத்துல அது 40% அதிகமாகிடுச்சு. அதனை நாம் உணர்த்தும் விதமாகவும் அதில் விழிப்புணர்ச்சி நமக்கு வரும் விதமாகவும் உங்களுக்கு இதன் மூலமாக நான் என்ன சொல்வேன் என்றால், காரம் மற்றும் எண்ணெய் உணவை தவிர்ப்போம், வயிற்று வலியை போக்குவோம். சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வை உண்டாக்கி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நாம் செதுக்கி நல்ல திடமுள்ள சத்தான நார்சத்துள்ள உணவை உண்டு மேலும் மேலும் நல்ல ஆரோக்கியத்திலும் வாழ இந்த இறைவனை பிரார்த்தித்து இந்த நல்ல நாளில் இந்த நல்லொரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த திரு சுப்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.